வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் 27, 28 மற்றும் 29 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எங்குள்ள மேம்பாலத்திற்கு சி சுப்பிரமணியம் மேம்பாலம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் கோவை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கோவை மாநகராட்சியில் இருக்கிற ஒரு மேம்பாலத்திற்கு சி சுப்பிரமணியம் மேம்பாலம் அப்படின்னு பேர் வைத்திருக்காங்க. இது கோவை மாநகராட்சியில் ஆத்துப்பாலத்திலிருந்து உக்கடம் சந்திப்பு ஒப்பனக்கார வீதி இது வரைக்கும் இந்த மேம்பாலம் போகுது. யார் இந்த சி சுப்பிரமணியம் அப்படின்னா, இவர் வந்து பசுமை புரட்சிக்கு ரொம்ப அதிகமான பங்காற்றியிருக்காரு. அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் இந்த பாலத்திற்கு இவருடைய பேரை வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது, தற்போது எந்த நீர்மூழ்கி கப்பல் மூலமாக குடியரசுத் தலைவர் பயணம் மேற்கொண்டிருந்தார்? இதற்கான ஆன்சர் ஐஎன்எஸ் வாக்சீர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இவங்க வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பலில் வந்து பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அரசு முறை பயணமாக 4 நாட்கள் மேற்கொண்டிருக்காங்க. கோவா, கர்நாடகா, ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் இவங்க நீர்மூழ்கி கப்பல் மூலமாகவே பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஏற்கனவே குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் இருக்கார்ல, அவருக்கு பிறகு நீர்மூழ்கி கப்பலில் பயணம் மேற்கொண்ட குடியரசுத் தலைவர் வந்து இவங்க தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவைப்படுற பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே தமிழ் மீடியம் புத்தகங்களும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் புத்தகங்களும் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியிலே இது நாங்கள் உங்களுக்கு டெலிவரி பண்ணி தந்துடுவோம். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணால் மட்டும் போதும். அதே மாதிரி 2026 ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் கிளாஸ் இணைந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, எங்குள்ள ரயில் 2 வினாடிகளில் மணிக்கு 700 கிலோமீட்டர் வேகத்தை எட்டி உலக சாதனை படைத்தது? இதற்கான ஆன்சர் சீனா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சீனாவில் இருக்கிற ஒரு ரயில் இது பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்ட்லேயே 700 கிலோமீட்டர் மணிக்கு 700 கிலோமீட்டர் வேகத்தை வந்து அடைந்திருக்கு. அந்த மாதிரி ரொம்ப வேகத்தில் அடைந்திருக்கு. சீனாவில் இருக்கிற தேசிய பாதுகாப்பு தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இதை உருவாக்கியிருக்காங்க. இந்த ரயிலில் சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது ரயிலில் தண்டவாளத்தில் தொடாமல் காற்றில் மிதக்க செய்து உராய்வில்லாமையே ரொம்ப அதிக வேகமாக செல்றதுக்கு உதவுது. அடுத்தது, 2026 முதல் 2029 உலக பேட்மிண்டன் கூட்டமைப்பின் தடகள ஆணைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் பிவி சிந்து. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பிவி சிந்து நம்ம இந்தியாவுடைய பேட்மிண்டன் பிளேயர், ரொம்ப முக்கியமானவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, பேட்மிண்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷனில் அத்லெட்டிக்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் இருக்குது. அதுடைய தலைவராக இவங்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. அடுத்தது, தற்போது எங்கு அடல் உணவகங்கள் திறக்கப்பட்டன? இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போ டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா, அடல் கேண்டீன் அப்படிங்கிறத திறந்திருக்காங்க. இங்கே வந்து ரொம்ப குறைந்த விலையிலேயே உணவு கிடைக்கும். மதிய உணவு வெறும் 5 ரூபாய்க்கே கிடைக்கும். மொத்தமாக 100 உணவகங்கள் வந்து அமைத்திருக்காங்க. இதில் பாதியை திறந்துட்டாங்க, பாதியை வந்து இனிமேல் திறக்கிறாங்க. எதனால் அடல் உணவகங்கள் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா, அடல் பிஹாரி வாஜ்பாய் இருக்கார்ல, அவருடைய பேர் நினைவாக தான் இந்த மாதிரி வைத்திருக்காங்க. அவருடைய 101வது பிறந்தநாள் நினைவாக இதை இப்போ திறந்திருக்காங்க. அவருடைய பிறந்தநாள் வந்து டிசம்பர் 25ஆம் தேதி. டெல்லியுடைய முதல்வர் இப்போ வந்து ரேகா குப்தா அவர்கள். அடுத்தது, பயங்கரவாத எதிர்ப்பு மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லியில் பார்த்திங்க அப்படின்னா, ஆன்டி டெரர் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது இப்போது நடைபெற்றது. இதை வந்து நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் தொடங்கி வைத்தார். தேசிய புலனாய்வு முகமை NIA அமைப்பு இருக்குல்ல, அவங்க தான் இதை நடத்தியிருக்காங்க. அடுத்தது, பிரதமரின் ராஷ்ட்ரிய பால புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்படும்? இதற்கான ஆன்சர் குழந்தைகள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் 18 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு வழங்குகிற விருது. அதாவது துணிச்சல், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் பண்பாடு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் இந்தந்த துறைகளில் எல்லாம் சிறந்து விளங்குகிற குழந்தைகளுக்கு இந்த விருதை வழங்குறாங்க. இந்த ஆண்டு 20 பேருக்கு இந்த விருதை வழங்கியிருக்காங்க. டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இது அந்த குழந்தைகளுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது, குளோபல் செஸ் லீக் 2025 போட்டி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மும்பை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, குளோபல் செஸ் லீக் போட்டி வந்து நடைபெற்றது. இதில் ஆல்பைன் SG பைப்பர்ஸ் அப்படிங்கிற அணி வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த அணிக்கு தலைமை தாங்கினது ஆர் பிரக்ஞானந்தா மற்றும் அனிஷ்கிரி, இவங்க 2 பேரும் தான்.
இதில் மிகவும் மதிப்புமிக்க வீரர் அப்படிங்கிற விருதை அனிஷ் கிரி அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இந்த போட்டி மகாராஷ்டிராவில் மும்பையில் தான் நடைபெற்றது. அடுத்தது 2025 உலக ரேபிட் செஸ் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் மேக்னஸ் கால்சன். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரேபிட் சாம்பியன்ஷிப் இப்போ வந்து நடைபெற்றது. இதில் மேக்னஸ் கால்சன் வந்து தங்கம் ஜெயிச்சிருக்காரு. இந்திய வீரரான அர்ஜுன் எரிகேசி இவர் வந்து வெண்கலம் ஜெயிச்சிருக்காரு. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, விஸ்வநாதன் ஆனந்த் இருக்கார்ல, அவருக்கு பிறகு உலக ரேபிட் செஸ் போட்டியில் பதக்கம் வெல்ற இந்திய வீரர் வந்து இந்த அர்ஜுன் எரிகேசி தான். பெண்கள் பிரிவில் இந்தியாவுடைய ஹோனேரு ஹம்பி இவங்க வந்து வெண்கலம் ஜெயிச்சிருக்காங்க. இந்த போட்டி கத்தாருடைய தலைநகரான தோஹாவில் தான் நடைபெற்றது. அடுத்தது ஃபிடே உலக தரவரிசையில் 9வது இடம் பிடித்த தமிழக வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் ரியானிகா சிவராம். இந்த குழந்தை தான் அந்த வீராங்கனை. இவங்க தான் ரியானிகா சிவராம் அப்படிங்கிறவங்க. இவங்க சென்னையை சேர்ந்த 6 வயது சிறுமி. செஸ் விளையாட்டில் ஃபிடே தரவரிசையில் தமிழகத்திலிருந்து மிக இள வயதில் இடம்பெற்ற வீராங்கனை இவங்க தான். இவங்க இந்திய தரவரிசையில் 2ஆம் இடம் பிடித்திருக்காங்க. உலக தரவரிசையில் 9வது இடம் பிடித்திருக்காங்க. அடுத்தது பிரதமர் மோடி நாட்டு மக்களிடம் உரையாற்றும் மனிதன் குரல் நிகழ்ச்சி எப்போது ஒளிபரப்பாகும்? இதற்கான ஆன்சர் மாதத்தின் கடைசி ஞாயிறு. ஒவ்வொரு மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிரதமர் மோடி நாட்டு மக்கள் கிட்ட உரையாற்ற நிகழ்ச்சி தான் மனிதன் குரல் நிகழ்ச்சி அப்படிங்கிறது. ஹிந்தியில் மன் கி பாத் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இப்போது பிரதமர் மோடி நாட்டு மக்கள் கிட்ட உரையாற்ற நிகழ்ச்சி இது. இந்த ஆண்டுடைய கடைசி மனிதன் குரல் நிகழ்ச்சி இப்போ நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி பகிர்ந்து கொண்ட சில முக்கியமான நிகழ்வுகள் பற்றி நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நம்ம ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தது தான். ஆனால் பிரதமர் மோடியே இதை இப்போ குறிப்பிட்டனால இது இன்னும் முக்கியத்துவம் பெறுது. ஆப்ரேஷன் சிந்தூர் இதை பற்றி பிரதமர் மோடி பேசியிருந்தார். அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜில் நடைபெற்ற மகா கும்பமேளா இதை பற்றி அவர் தெரிவித்திருந்தார். அப்புறம் இந்த ஆண்டு நம்ம வந்தே மாதரம் பாடலுடைய 150வது ஆண்டு விழாவை கொண்டாடியிருந்தோம். அதை பற்றி தெரிவித்திருந்தார். அப்புறம் சுபான்ஷு சுக்லா இவர் வந்து சர்வதேச விண்வெளி நிலையம் வந்து போயிருந்தார். அதை பற்றியுமே இவர் தெரிவித்திருந்தார். அப்புறம் அயோத்தி ராமர் கோயில் இங்கே வந்து கொடியேற்றம் பண்ணியிருந்தாங்கல்ல, அதை பற்றியுமே பிரதமர் மோடி குறிப்பிட்டிருந்தார். அப்புறம் விளையாட்டில் ஆடவர் கிரிக்கெட் அணி ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பையை வென்றிருந்தோம், அதை பற்றியும் தெரிவித்திருந்தார். அதே மாதிரி மகளிர் கிரிக்கெட் அணி வந்து முதல் முறையாக உலகக்கோப்பையை வந்து ஜெயிச்சிருந்தோம், அதை பற்றியுமே தெரிவித்திருந்தார். அடுத்தது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 10,000 ரன்கள் எடுத்த 2வது இந்திய வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் ஸ்மிருதி மந்தனா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் 10,000 ரன்கள் எடுத்திருக்காங்க. இந்த சாதனை படைத்த 2வது இந்திய வீராங்கனை இவங்க. அப்போ முதல் வீராங்கனை யார் அப்படின்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த மித்தாலி ராஜ் அப்படிங்கிறவங்க. உலக அளவில் இந்த சாதனை படைத்த 4வது வீராங்கனை வந்து இந்த ஸ்மிருதி மந்தனா இவங்க தான். ஏற்கனவே இந்த சாதனை படைத்த வீராங்கனைகள் மித்தாலி ராஜ், சூசி பேட்ஸ், அப்புறம் சார்லட் எட்வர்ட்ஸ் இவங்க எல்லாரும் தான். அடுத்த முக்கிய தினங்கள் சர்வதேச தொற்றுநோய் தயார்நிலை தினம், இது டிசம்பர் 27ஆம் தேதி. ரிவிஷன் பார்க்கலாம். எங்குள்ள மேம்பாலத்திற்கு சி சுப்பிரமணியம் மேம்பாலம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் கோவை. அடுத்தது தற்போது எந்த நீர்மூழ்கி கப்பல் மூலமாக குடியரசுத் தலைவர் பயணம் மேற்கொண்டிருந்தார்? இதற்கான ஆன்சர் ஐஎன்எஸ் வாக்சீர். அடுத்தது எங்குள்ள ரயில் 2 வினாடிகளில் மணிக்கு 700 கிலோமீட்டர் வேகத்தை எட்டி உலக சாதனை படைத்தது? இதற்கான ஆன்சர் சீனா. அடுத்தது 2026 முதல் 2029 வரை உலக பேட்மிண்டன் கூட்டமைப்பின் தடகள ஆணைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் PV சிந்து. அடுத்தது தற்போது எங்கு அடல் உணவகங்கள் திறக்கப்பட்டன? இதற்கான ஆன்சர் டெல்லி. அடுத்தது பயங்கரவாத எதிர்ப்பு மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அடுத்தது பிரதமரின் ராஷ்ட்ரிய பால புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்படும்? இதற்கான ஆன்சர் குழந்தைகள். அடுத்தது குளோபல் செஸ் லீக் 2025 போட்டி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மும்பை. அடுத்தது 2025 உலக ரேபிட் செஸ் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் மேக்னஸ் கால்சன். அடுத்தது ஃபிடே உலக தரவரிசையில் 9வது இடம் பிடித்த தமிழக வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் ரியானிகா சிவராம். அடுத்தது பிரதமர் மோடி நாட்டு மக்களிடம் உரையாற்றும் மனிதன் குரல் நிகழ்ச்சி எப்போது ஒளிபரப்பாகும்? இதற்கான ஆன்சர் மாதத்தின் கடைசி ஞாயிறு. அடுத்தது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 10,000 ரன்கள் எடுத்த 2வது இந்திய வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் ஸ்மிருதி மந்தனா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். தமிழக அரசு ஏப்ரல் 29 முதல் மே 5ஆம் தேதி வரை யாருடைய பிறந்த நாளை
கொண்டாடியது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய பிறந்தநாளை தான் கொண்டாடியிருந்தாங்க. அடுத்தது இந்த வீடியோவில் நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். என்னென்னா எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அதோடைய இலக்குகள் அது என்ன அப்படிங்கிறத நம்ம பொருத்தணும். இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிலையான வளர்ச்சி இலக்கு 6, நிலையான வளர்ச்சி இலக்கு 11, நிலையான வளர்ச்சி இலக்கு 14, நிலையான வளர்ச்சி இலக்கு 15 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வலது பக்கத்தில் நிலத்தில் வாழும் உயிர்கள், தண்ணீருக்கு உள்ளே வாழும் உயிர்கள், சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரம், நிலையான நகர்ப்புறங்கள் மற்றும் சமூகங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ அடிக்கடி இந்த எக்ஸாமில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து 17 நிலையான வளர்ச்சி இலக்குகளையும் படித்து வைக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்குமே நல்லதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.